வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சட்டப்பேரவையில் புஷி ஆனந்த் சொன்ன ஒரு தகவல், அந்த ஃபேமஸ் டைரக்டரை கண்டுபிடித்த நெட்டிசன்கள். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழக சட்டசபை நேற்று நடந்த மானிய கோரிக்கை விவாதத்தில் அமைச்சர் புஷி ஆனந்த் பேசிய ஒரு விஷயம் அரசியல் களத்தை விட சினிமா ரசிகர்கள் தான் அதிகமாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஷயம் என்னவென்றால், சுமார் 1.5 வருஷத்துக்கு முன்பு பிரபல இயக்குனர் மற்றும் முதல்வர் விஜய் இருவருக்குமே இடையே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி புஷி ஆனந்த் சட்டப்பேரவையில் சொன்னார். அவர் அந்த இயக்குனர் யார் என்று சொல்லலை, என்றாலும் நெட்டிசன்கள் அந்த இயக்குனர் யார் என்பதை கண்டுபிடித்துட்டாங்க. விஜயினுடைய படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் ஒருவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஒரு தொகுதியை கேட்டாராம். ஆனால் அந்த தொகுதியில் பல வருஷங்களாக கட்சிக்கு உழைத்து கொண்டிருக்கும் மாவட்ட செயலாளர் ஒருவர் இருக்கிறாங்க. அவரை விட்டுட்டு உங்களுக்கு அந்த தொகுதியை கொடுக்க முடியாது என்று விஜய் மறுத்துட்டார் என புஷி ஆனந்த் அவர்கள் சொன்னார். இதனால் புஷி ஆனந்த், நீங்கள் பெரிய இயக்குனராக இருக்கலாம், ஆனால் பல வருஷமாக கட்சியில் களத்தில் இருக்கும் ஆளை விட்டுட்டு சீட்டு கொடுக்க முடியாது என்று விஜய் நிலைப்பாட்டை பற்றி புஷி ஆனந்த் பெருமையாக பேசினார். இதை கேட்டதுமே சட்டப்பேரவையில் இருந்தவங்க அந்த இயக்குனர் யார் என்ற ஆர்வம் வந்திருக்கும். ஆனால் நெட்டிசன்கள் சும்மா இருப்பாங்களா? புஷி ஆனந்த் அந்த இயக்குனர் பெயரை சொல்லவில்லை. அந்த நேரத்தில் சட்டப்பேரவையில் நடந்த இன்னொரு சின்ன சம்பவம் தான் அந்த பெயரை கண்டுபிடிக்க நெட்டிசன்கள் குழுவாக மாறியிருக்கிறது. அமைச்சர் பேசி கொண்டிருந்த போது தாவேகா எம்எல்ஏ வேளாண் துறை அமைச்சருடன் வினோத் தான் அருகில் இந்த விக்னேஷை கைது காட்டினார். ஆனால் தற்போது அமைச்சராக இருக்கும் விக்னேஷ் கிணத்துக்கடவு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த தொகுதி தான் இயக்குனராக லோகேஷ் கனகராஜ் தொகுதி என்பதால் கிணத்துக்கடவு தொகுதிக்கு தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் விஜயிடம் சீட்டு கேட்டிருக்கிறார் என்று நெட்டிசன்கள் கூறி வராங்க. விஜய் லோகேஷ் கனகராஜ் வெற்றி கூட்டணி அனைவருக்குமே தெரிந்ததான். இருவருமே நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் விஜய் வைத்து மாஸ்டர் லியோ என 2 பிளாக் பஸ்டர் படங்களை ஹிட் கொடுத்தார். அப்படிப்பட்டவருக்கு விஜய் சீட்டு கொடுக்க மறுத்துவிட்டார் என்று அவருடைய ரசிகர்கள் இப்போது கூறி வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.